ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம். நம்ம மார்க்கெட்டில் வந்து பேங்க் நிஃப்டி ஸோ இந்த வாரம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணபடி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, எங்கே வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஸோ எல்லாத்தையும் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கை வச்சு கிளியராக பார்த்தலாம். ஸோ இந்த போன வாரம் நம்ம அனலைஸ் பண்ணபடி மார்க்கெட் என்னன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வெயிட்டிங் கண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. அப்பயே சொல்லியிருந்தால் மார்க்கெட் வந்து 24,350 லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணும். அப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து 24,500 லெவல் வந்து ஏற்கனவே வந்து ப்ரீவியஸாக வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டினியூவாக ஹிட் ஆகிட்டு இருந்த லெவல். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போய் க்ளோசிங் வைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி 850 லெவல் வரைக்கும் மார்க்கெட் போணுச்சு. போயிட்டு திரும்ப கொண்டு வந்து 700 நியர்பையில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து தெளிவாக வந்து பையிங் சைடு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பையர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து எவ்ரி டிப் அதாவது கீழே வர வந்து அவங்க பையிங் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதான் பார்த்துருந்தோம். ஸோ வந்து மார்க்கெட் அகைன் எப்போ இந்த 350 லெவலில் ரீச் ஆனாலும் இந்த இடத்துல வந்து பையர் வந்து ஆட் ஆகுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், மார்க்கெட் இங்கேயா ஓப்பன் ஆகி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அந்த 500 to 550 லெவல் இருக்குல்ல, 24,500 to 550 லெவலுக்குள்ளே பையிங் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து மார்க்கெட்டை டச் பண்ணோன்னே இங்கேருந்து திரும்பவும் வந்து பையர் ட்ரை பண்ணி மார்க்கெட்டை கொண்டு போவாங்க. ஸோ இந்த இடத்த வந்து அடுத்து மிஸ் பண்ணுற விதத்தில் அடுத்த சப்போர்ட் லெவலாக எது இருக்குன்னா 24,350 லெவல் வந்து நமக்கு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இப்போதைக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. எங்கே 24,000 லெவல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து செல்லிங் லெவல் வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து டேக்லி கேண்டிலில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு டைம் பார்த்தரலாம். ஸோ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு நிறைய டைமு. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போணுச்சுன்னா கண்டினியூட்டி மேலே இருக்கணும். அதேமாதிரி போனாங்க, இந்த வெயிட்டிங் கேண்டில் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே போய் அகைன் வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 24,350 லெவல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே லெவலில் வந்து இப்போ 2 இடத்து டைம் வந்து கேண்டில் வந்து நியர்பை டெஸ்ட் பண்ணி சப்போர்ட் எடுத்து போயிட்டாங்க பாருங்கள். இந்த லாஸ்ட் டேக்கு முன்னாடி வந்து ஒரு பயங்கர ஃபால் வந்துட்டு கரெக்டாக எங்கே இருந்து பிரேக் அவுட் ஆகி போனாங்களோ அதே இடத்துல பையர் வந்து ஆட் ஆகி போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வீக் ஆகணும்னா இந்த லெவல் தான். ஸோ அகைன் எப்போ இந்த லெவலை வந்து மார்க்கெட் கிராஸ் பண்ணுதோ இதுக்கப்புறம் தான் இது கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அது வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைம் கீழே பிரேக் அவுட் பண்ணி வர மேலே போகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாங்கன்னா என்னென்னா இந்த 25,000 வந்து ரவுண்ட் லெவல். ஸோ எப்போவுமே 25,000 இந்த ரவுண்ட் லெவல் வரும்போது மார்க்கெட்டில் கொஞ்சம் செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அகைன் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்து போகிற விதத்தில் வந்து 25,000 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதை தாண்டி மேலே போனாங்கன்னா இந்த 25,200 லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 25,200 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது டே கேண்டில் பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் போயிடலாம். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை லோ ஃபால் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லோ வந்து ஃபால் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லோ ஃபால் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த வந்து மார்க்கெட் ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மண்டே வந்து ஓப்பனிங் வச்சு மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆனிச்சுன்னா மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து சைட்வே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா. ஸோ 760 லெவலில் வந்து மார்க்கெட் வந்து தாண்டி பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சுன்னா இதோட கண்டினியூட்டி வந்து மேலே போகும். ஃபஸ்ட்டு 840 to 850 லெவல் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு செல் ஆஃப் ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்து பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா. திரும்பவும் மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா அந்த 24,520 லெவல் வந்து ஏற்கனவே சப்போர்ட் எடுத்துகிட்டு பார்த்துருக்கீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து அகைன் வந்து பையர் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து சிஇயோட பையிங் ஏரியாவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாலும் இங்கே பையிங் வரும். அதே மாதிரி ஒருவேளை நாளைக்கு டேரெக்டாக வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜோனுக்குள்ளே இந்த ஜோனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் இங்கேருந்து ஸ்விங் வந்து ஒரு ஸ்விங்கை பிரேக் பண்ணி அடுத்த ஸ்விங் மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு மேலே என்ட்ரி கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் போகும். ஆனால் வந்து இந்த இடம் வந்து கண்டினியூவாக கன்சல்டேஷன் நடந்தனால இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இது ரெசிஸ்டன்ஸாக ட்ரை பண்ணும். பட் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா பையிங் ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துல வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி கேண்டிலை மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சிரும். ஸோ அப்படி மேண்டில் கொண்டு போய் கேண்டிலை க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னாலே நமக்கு வந்து இது பையிங்கான இதாக ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்கள் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலே இந்த இடத்துல வந்து முதல் ஸ்விங்கை தாண்டி ரெண்டாவது ஸ்விங் தாண்டும் போது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அதே மாதிரி நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேப் அப் ஓப்பன் ஆனாலும் திரும்ப வந்து கீழே வந்துச்சுன்னா 2 லெவல் இருக்கும். ஒன்று இந்த லெவலையும் தாண்டி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த லெவலில் இருந்து இந்த 760 லெவலுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி இங்கேருந்து யூட்டர்ன் போட்டு மறுபடியும் வந்து மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் ஒவ்வொரு டைம் கீழே வரும்போது நமக்கு வந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும்.
ஸோ எப்போல்லாம் கீழே வருதோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எந்த இடத்துலலாம் நமக்கு சப்போர்ட் எடுத்து போயிருக்கோம் இந்த லெவலெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவலில் வந்து ஒரு ஏதாவது மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் இப்போ அடுத்து பையிங் எடுக்கணும்னா ஒரு நல்ல ஃபால் வருது அப்படின்னா அந்த இடத்துல நியர்பை நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் ஏரியா கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ இங்கே ஒரு ஃபால் வருது இந்த இடத்துல வந்து கண்டினியூவாக மார்க்கெட் வந்து ஹிட் ஆகி போயிருக்கு இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் ஒருவேளை இங்கேருந்து சல்லுன்னு வேகமாக வந்தாங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் பையர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து திரும்பவும் பையிங்காக கன்வெர்ட் ஆகி அது திரும்ப மேலே போயிடுவாங்க. இப்போ இன்னொன்று என்னன்னா டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிடுச்சு நமக்கு நியர் எங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி வந்துச்சோ அந்த ஜோனுக்கு நியர்பையாக வந்து மார்க்கெட் வந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த எங்கே பிரேக் அவுட் கொடுத்து வந்தாங்களோ அந்த ஜோனுக்கிட்ட போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் வந்து நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய இடம் வந்து இன்னும் இதில் இருக்குது அந்த இடத்த போய் ரீச் ஆகிறதுக்கு. பட் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு அந்த டைம் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போன டைம்லேயே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து கண்டினியூட்டியாக வந்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டை வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்த பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்த பாருங்கள் இதுதான் வந்து நமக்கு வந்து நிஃப்டி வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போன இடம். கரெக்டாக வந்து இந்த இடத்துலேருந்து 24,000 லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மந்த்லி கேண்டிலில் யூட்டன் போட்டு மேலே ட்ரை பண்ணிகிட்டு இருக்குங்களா. ஸோ வந்து இந்த கேண்டிலில் வந்தப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இருங்க ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள் இந்த கேண்டில் இங்கே எப்போ வந்துச்சோ பேங்க் நிஃப்டியில் ஸோ இந்த இடத்துக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த லோவையும் வந்து கிராஸ் பண்ணலை இந்த ஹையையும் கிராஸ் பண்ணலை. ஸோ இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. நான் கண்டினியூவாக சொல்லிட்டு இருக்கேன் பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 4-5 மாதமாக ஒரே ஜோனுக்குள்ளே தான் வந்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்களோ அந்த விதத்தில் வந்து கண்டினியூட்டி நல்லா ஹையாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இந்த விதத்தில் பார்க்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஜோனில் தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து நிஃப்டி ஆல்ரெடி நல்லா பிரேக் அவுட் கொடுத்து போனதுலேருந்து திரும்ப இந்த ஜோனில் வெயிட் பண்ணுறாங்க. எங்கே இந்த ஜோனில் பேங்க் நிஃப்டி இன்னும் இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகவே இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல மூவ்மெண்ட்டில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைம் மார்க்கெட் கீழே வரும்போது நமக்கு எதெல்லாம் சப்போர்ட் லெவலாக நம்ம மார்க் பண்ணி வைக்கிறோமோ அந்த ஒவ்வொரு லெவலையும் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தரலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு மார்க்கெட் வந்து வெயிட்டிங் போட்டு கீழே மேலே போய் கல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் வந்து சைடுவே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டில் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தப்பே சொல்லிட்டோம் மார்க்கெட் திரும்பவும் இந்த லெவலில் கொடுத்து போணுச்சுன்னா 54,000 லெவல் வரைக்கும் போகும். போயிட்டு மறுபடியும் அங்கே வந்து செல்லிங் வரும். அதாவது மார்க்கெட் வந்து திரும்ப இங்கே ஒரு 2-3 கேண்டில் வந்து கொஞ்சம் வெயிட்டிங் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணணும். திரும்ப இந்த இடத்த மார்க்கெட் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிவிட்டு அகெயின் திரும்ப இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்ற விதத்தில் வந்து நல்லா கண்டினியூட்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ மார்க்கெட்டில் வெயிட் பண்ணலாம். எப்போல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ கீழே வர நம்ம தைரியமாக வந்து பையிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 50 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் ட்ரேட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே வந்து நம்ம பையர் ஜோன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சிடும். இந்த இடம் தான் பார்த்தீங்களா. இப்போ இங்கே என்ன இருக்குது இதில் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து நீ பேங்க் நிஃப்டியில் அங்கே ஆல்ரெடி பார்த்தா அங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துச்சு. ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. இப்போ திரும்பவும் ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா அகைன் திரும்ப வந்து இந்த 53,000 to 200 லெவல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல மறுபடியும் வந்து பையர் வந்து ட்ரை பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 2 டைம் பாருங்கள் இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது நல்லாவே வந்து ஒரு பையிங் போயிருக்கு. நம்ம நேற்றே வந்து இந்த லெவல் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ கேண்டில் கீழே போனாலும் க்ளோசிங் வந்து மேலே வச்சிடும். அதுக்கப்புறம் மேலே இது பாருங்கள் இங்கே வந்து க்ளோசிங் வச்சது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு நல்ல ஹை கொடுத்து மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ஹோல்ட் அண்ட் ஃப்ளாக் டைப்பில் வந்து இந்த இடத்துல ஃபாலோ ஆகிருக்கு. மேலே வந்து மார்க்கெட் போயிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி போட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அகெயின் வந்து கண்டினியூட்டி இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்து போகுது அப்படின்னா எந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த 53,700 லெவல் இந்த லெவலில் மறுபடியும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுதுன்னா மறுபடியும் இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா 2 டைமும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த 53,900 லெவலில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே செல்லர் வந்துச்சு. ஸோ மறுபடியும் மேலே போனாலும் மார்க்கெட் என்ன போகும் செல்ல ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே ட்ரை பண்ணாலும் இந்த 53,700 லெவலும் திரும்ப பையை ட்ரை பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அகெயின் வந்து மேலே போயிருச்சு அப்படின்னா திரும்ப இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் திரும்ப கொஞ்சம் செல் ஆஃப் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேலே போன மார்க்கெட் திரும்ப இந்த ஜோனுக்குள்ளே எப்போ கீழே வந்தாலும் இங்கேருந்து பையர் வந்து ட்ரை பண்ணி திரும்பவும் குவான்டிட்டி ஆட் பண்ணி மார்க்கெட்டை வந்து ரிவைஸ் பண்ணி மேலே கொண்டு போயிடுவாங்க.
இது வந்து எப்படி மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி, டேரெக்டாக கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த மாதிரி கீழே வரும்போது வந்து இது பண்ணிடுவாங்க. இப்போ டேரெக்டாக ஒரு வேளை இந்த ஜோன்லேயே நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் ஓப்பனிங் பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த ஸ்விங் டு பிரேக் அவுட்டில் வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல போயிட்டோன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இதோட கண்டினியூட்டி வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கீழேருந்து ட்ரேட் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட் வருதுங்களா, ப்ராஃபிட் வரும்போது ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ இங்கேருந்து ட்ரேட் எடுத்தவங்களாம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அவங்களுக்கு ஒரு கேண்டிலுக்கு ஸ்டாப் லாஸ் கிடச்சனால டே கேண்டிலுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு விட மார்க்கெட் வந்து இந்த இடத்த ஹிட் பண்ணிட்டு திரும்ப கீழே போகுதுன்னா இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு கீழே எங்கேயாச்சும் லோவில் வரும்போது திரும்ப குவான்டிட்டி வந்து ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. வச்சுட்டு அகைன் திரும்ப இந்த இடத்த எப்போ தாண்டி போதோ அவங்களுக்கு திரும்ப ஒரு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குமா. ஸோ அந்த மாதிரி தான் இனிமேல் வந்து எவ்ரி டிப்பில் வந்து நான் வந்து பையிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ 52,500 to 600 லெவலில் தாண்டுற வரைக்கும் வந்து பையிங் வரும். இப்போ வந்து நிஃப்டியில் ஸ்ட்ராங்காக ஒரு செல்லிங்கான பிளேஸ் கிடைச்ச மாதிரி இன்னும் பேங்க் நிஃப்டியில் அப்படி ஒரு பிளேஸ் வந்து கிடைக்கல. ஸோ வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து கீழே எப்போ வந்தாலும் எந்த இடத்துல வந்தாலும் பையிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் கேண்டிலோ 1 ஹவர் கேண்டிலோ நமக்கு எங்கெல்லாம் சப்போஸ் ஒன்று யூட்டர்ன் போட்டு மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணிச்சோ அந்த இடத்துலலாம் நம்ம தைரியமாக வந்து நாளைக்கு பையிங் ட்ரை பண்ணலாம். பையிங் ட்ரை பண்ணி அந்த இடத்துல வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்த வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் இங்கே வந்துச்சுன்னா இங்கேருந்து பையிங் ட்ரை பண்ணி மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.